வெல்கம் பேக் டு ட்ரேடிங் ஸ்கூல் தமிழ். நான் உங்கள் ட்ரேடிங் மென்டார். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, இந்தியன் மார்க்கெட்டில் பயன்படுத்துகிற மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜியை பற்றி தான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கேன். அதாவது அந்த ஸ்ட்ராட்டஜியோட நேம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ஸ்க்ரீனில் கூட நான் டெக்ஸ்ட் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்க. டே ஃபர்ஸ்ட் 30 மினிட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி. ஸோ இந்த 30 மினிட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி இந்த நேமை வச்சே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். 30 மினிட்ஸ் கேண்டிலை வச்சு தான் நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியவே அனலைஸ் பண்ண போகிறோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இந்த டே ஃபர்ஸ்ட் 30 மினிட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை எப்படி அனலைஸ் பண்ணணும், என்ட்ரி எங்கே வைக்கணும், ஸ்டாப் லாஸ் எங்கே வைக்கணும், டார்கெட் எவ்வளோ தூரம் வைக்கணும், ஸோ இது எல்லாத்தையுமே ஃபர்ஸ்ட் நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் சார்ட்ல ட்ரா பண்ணி ஒரு ஃபுல் எக்ஸ்பிளனேஷன் கொடுத்துட்டு நெக்ஸ்ட் ரியல் சார்ட்ல பார்க்கலாம். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். ஸோ இந்தியன் மார்க்கெட் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா மார்னிங் 9:15 ஓப்பன் ஆகும். சாரி, ஓகே, 9:15 உங்களுக்கு ஓப்பன் ஆகுது பார்த்தீங்களா. ஸோ இது இந்தியன் ஓப்பனிங் டைம். இப்போ இந்த 9:15 மார்க்கெட் ஓப்பன் ஆகி நெக்ஸ்ட் இதுல இருந்து 30 மினிட்ஸ். ஸோ நம்ம பார்க்க போறது என்ன, 30 மினிட் கேண்டில் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ 9:15 இருந்து நெக்ஸ்ட் 30 மினிட்டுக்கு 9:45. அப்பனா வெயிட் பண்ணுங்க, அதையுமே டைப் பண்ணிக்கலாம். 9:45. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மார்க்கெட் ஓப்பனிங் டைம் பார்த்தீங்கன்னா 9:15. அந்த 30 மினிட்ஸ் கேண்டில் கிரியேட் ஆகி க்ளோஸ் ஆகிற டைமிங் பார்த்தீங்கன்னா 9:45. ஸோ இதுக்குள்ள அந்த 30 மினிட்ஸ் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ அந்த 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு அந்த 30 மினிட்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிரும். ஒன்ஸ் அந்த 30 மினிட்ஸ் கேண்டில் போய் தான் அந்த கேண்டில்னு வச்சுக்கோங்களேன். வெயிட் பண்ணுங்க, இது வேண்டாம். ஸோ இப்போ இதுதான் இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இது நீங்க எப்படி அனலைஸ் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா 30 மினிட்ஸ்ல வச்சு அனலைஸ் பண்ணணும். 5 மினிட் 1 மினிட் டைம் ஃப்ரேம் கரெக்டாக பார்த்துக்கோங்க. 30 மினிட்ஸ்ல வச்சிங்கன்னா உங்களுக்கு ஒரு அந்த கேண்டில் மொத்தத்தில் ஒரே ஒரு கேண்டில் தான் இருக்கும், 30 மினிட்ஸ் கேண்டில். அதோட ஹை அண்ட் லோவை ஃபர்ஸ்ட் மார்க் பண்ணணும். இதை மார்க் பண்ணதுக்கப்புறம் நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் மாற்றணும். 15 மினிட்ஸ் மாற்றும் போது அங்கே என்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த இடத்துல டபுள் கேண்டில் இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ் உங்களுக்கு ஒரு கேண்டிலாக தெரியும். அதே 15 மினிட்ஸாக நீங்கள் மாற்றினீங்கன்னா 30 மினிட்ஸ்ல ஆஃப் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் 15 மினிட்ஸ். ஸோ 15 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் மாற்றின அப்புறம் உங்களுக்கு அங்கே 2 கேண்டில் இருக்கும். ஸோ ஒன்ஸ் அந்த 15 மினிட்ஸ் நீங்கள் சேஞ்ச் பண்ணுவீங்கல்ல, நான் சேஞ்ச் பண்ணும்போது ஓகே, இந்த அதாவது அப் அண்ட் லோ இருக்கு பார்த்தீங்களா, டாப் அண்ட் டவுன். ஸோ இதுக்குள்ள பையர்ஸ் என்ன ஆக்டிவ்ல இருக்காங்க, செல்லர்ஸ் என்ன ஆக்டிவ்ல இருக்காங்க அப்படிங்கிறத 15 மினிட்ஸ் கேண்டில் நீங்கள் கன்ஃபர்மேஷன் பண்ணிக்கலாம். 30 மினிட்ஸ்ல பார்த்தீங்கன்னா அந்த கேண்டில் ரெட் ஆர் கிரீன். ஸோ அது இப்போ நம்ம எக்ஸாம்பிளுக்கு கிரீன்னு வச்சுக்கலாம். ஸோ 30 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நமக்கு ஒரு கேண்டில் தான் இருக்கு, பையர்ஸ் இருக்காங்க அப்படின்னு தெரியுது. அதே 15 மினிட்ஸ் மட்டும் நீங்க சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு 2 கேண்டில் இருக்கும். அதுல ஒன்று ரெட்டு இல்லைன்னா ஒன்று கிரீனா இருக்க வாய்ப்பு இருக்கு, இல்லைன்னா ரெண்டுமே கிரீனா இருக்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நான் எதுக்கு 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ண சொல்றேன்னு பார்த்தீங்கன்னா, அந்த 15 மினிட்ஸ்ல 2 கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஃபர்ஸ்ட் கேண்டில்ல யார் இருக்கா, செகண்ட் கேண்டில்ல யார் இருக்கா, பையர்ஸ் எவ்வளோ இருக்காங்க, செல்லர்ஸ் எவ்வளோ ஆக்டிவ்ல இருக்காங்க. ஸோ இதை ஃபைன் பண்றதுக்கு தான் இந்த 15 மினிட்ஸ்ல ஜஸ்ட் செக் பண்ண போறோம். கடைசியா பார்த்தீங்கன்னா நம்ம 5 மினிட் கேண்டில் வரணும். அதாவது 5 மினிட் கேண்டில் பார்த்தீங்கன்னா, வெயிட் பண்ணுங்க, நான் அந்த கேண்டில் எல்லாத்தையுமே ட்ரா பண்ணிக்கலாம். ஸோ ஒன்ஸ் இப்போ ஃபுல்லாகவே உங்களுக்கு கிரீன் கேண்டில் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மொத்தம் 5 மினிட்ல பார்த்தீங்கன்னா 30 மினிட்ல உங்களுக்கு 6 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கும். 5 மினிட்டா நீங்க சேஞ்ச் பண்ணும்போது உங்களுக்கு 6 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கும். இப்போ உங்களுக்கு இந்த இடத்துல 6 கேண்டில் ட்ரா பண்ணிருக்கேன் பார்த்தீங்களா. ஸோ வெயிட் பண்ணுங்க, இந்த கலர் சேஞ்ச் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும். ஸோ இப்போ அந்த கலர் சேஞ்ச் பண்ணியிருக்கேன்னா, இந்த இடத்துல மார்க்கெட் உங்களுக்கு 30 மினிட்ஸ்ல காட்டினது பார்த்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில், 15 மினிட்ஸ்ல ஒரு கேண்டில் ரெட்ல இருக்கு, ஒரு கேண்டில் கிரீன்ல இருக்கு. ஸோ அப்படி இமேஜின் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் 5 மினிட் சேஞ்ச் பண்ணும்போது நீங்க 30 மினிட்ஸோட லோ இங்க எடுத்திருப்பீங்க. வெயிட் பண்ணுங்க. ஓகே, அதே 30 மினிட்ஸோட ஹை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்க இருக்கும். 5 மினிட்ஸை பொறுத்தளவுக்கு நீங்க அந்த 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது உங்களுக்கு 6 கேண்டிலா கிரியேட் ஆயிருக்கும். அதே 15 மினிட்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு 2 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கும். 30 மினிட்ஸா பார்க்கும்போது உங்களுக்கு இந்த ஒரு கேண்டில் தான் டோட்டலாவே இருக்கும். ஸோ 30 மினிட்ஸ்ல இந்த ஒரு கேண்டில் தான் இருக்கும். இந்த ஒரு கேண்டில் தான் 5 மினிட்ல உங்களுக்கு இப்படி கிரியேட் ஆயிருக்கு. உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன், கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. இப்போ இந்த ஸ்ட்ராட்டஜில நம்ம ஓரளவுக்கு ஃபினிஷ் பண்ணிட்டோம். அதாவது ஃபர்ஸ்ட் 30 மினிட், அதாவது டே ஃபர்ஸ்ட் சொன்னோம்ல. ஸோ 9:15 இருந்து 9:45 இதுக்குள்ள கிரியேட் ஆன அந்த 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ நம்ம மார்க் பண்றோம். நெக்ஸ்ட் 15 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணி மார்க்கெட்ல எவ்வளோ பையர்ஸ் எவ்வளோ செல்லர்ஸ் ஆக்டிவ்ல இருக்காங்கிறத ஜஸ்ட் செக் பண்ணிட்டு லாஸ்டா 5 மினிட் சேஞ்ச் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த மாதிரி 6 கேண்டில் கிரியேட் ஆயிருக்கும். ஸோ இந்த கேண்டில்ல உங்களுக்கு பாட்டம்லயும் இந்த இடத்துல ஒரு சப்போர்ட் ஜோன் இருக்கு பாருங்க. அதாவது கீழே இருக்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் ஜோன், மேலே இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரெசிடென்ஸ் ஜோன். ஸோ வெயிட் பண்ணுங்க, நம்ம ரைட் பண்ணிக்கலாம், அப்பதான் உங்களுக்கு ஈஸியா புரியும்.
இது உங்களுக்கு ரெசிடென்ஸ் ஜோன். இப்போ இதுக்குள்ள மார்க்கெட் என்ன ஆயிட்டு இருக்கு பாத்தீங்களா? ஸோ ஒன்ஸ் மார்க்கெட் என்ன நடக்கும்னு பாத்தீங்கன்னா, இதுக்குள்ளேயே கன்சால்டேஷன் எடுக்க வாய்ப்பு இருக்கு. அதாவது திருப்பி இங்கேயே கீழே வந்து ஸோ இதுக்குள்ளேயே உங்களுக்கு கன்சால்டேஷன் எடுக்கும். ஒன்ஸ் வந்து இந்த இடத்துல எப்பயாவது மார்க்கெட் கண்டிப்பா பிரேக் ஆகும். அதாவது நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ்ல அப்ல ஆர் டவுன்ல. ஸோ ஒன்ஸ் வந்து ரெசிடென்ஸை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா சப்போர்ட்டை பிரேக் பண்ண வாய்ப்பு இருக்கு. ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு பிரேக் பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. இதுதான் நமக்கு மெயினே. இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நமக்கு பிரேக் அவுட் தான் மெயின். ஸோ ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கு அப்புறம் தான் நம்ம என்ட்ரியே எடுக்க போறோம். அதாவது என்ட்ரி எப்படி எடுப்பீங்கன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து இமேஜின் பண்ணிக்கோங்க. ஸோ நமக்கு வந்து மார்க்கெட் நான் சொன்ன மாதிரி ஒரே ஒரு கிரீன் கேண்டில் வந்திருக்கு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, மேலே இந்த இடத்துல ரெசிடென்ட் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ரெசிடென்ஸ் லைனை டேப் பண்ணி திருப்பி மார்க்கெட் கீழே போய் சப்போர்ட் ஜோனை டேப் பண்ணி மேலே ரெசிடென்ஸ் லைனை இப்போ மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சுன்னு வச்சுக்கோங்க. வெயிட் பண்ணுங்க. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு வந்து மார்க்கெட் பிரேக் பண்ணிருச்சு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் இந்த பிரேக் அவுட் ஆச்சு பார்த்தீங்களா? ஸோ இந்த பிரேக் அவுட் ஆகுறதுக்கு முன்னாடி கேண்டில்ல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கும். அப்படி இல்லைன்னா அதுக்கு கீழே உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கணும். அப்படி இந்த இடத்துல உங்களுக்கு கிரியேட் ஆகலன்னா ஒன்ஸ் இந்த பிரேக் அவுட் நடந்தக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வந்திருக்கும் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு ரன் ஆயிருக்குன்னு வச்சுக்கோங்க பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம். ஸோ பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கணும். அப்படி இல்லைன்னா அந்த ரெசிடென்ஸ் லைன் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ ரெசிடென்ஸ் லைனை ஒட்டி உங்களுக்கு ஆர்டர் பிளாக் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபார்மேஷன்ல உங்களுக்கு கண்டிப்பாக ஃபேர் வேல்யூ கேப் ஸோ ஏதாவது ஒரு கன்ஃபர்மேஷன் இருந்திருக்கணும். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் இந்த திருப்பி வந்து உங்களுக்கு இங்கே ரீடெஸ்ட் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ நான் எப்பயுமே சொல்லியிருப்பேன் மார்க்கெட் வந்து ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு ரீச் பண்ணணும்னா டவுன் அண்ட் சிக்ஸாக்காக தான் போகுமே தவிர ஒரே லைனா டைரக்டா போகாது. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு பிரேக் அவுட் நடந்துச்சுன்னா திருப்பி பிரேக் அவுட் பண்ண ஜோனை வந்து ரீடெஸ்ட் பண்ணிட்டு தான் மார்க்கெட் ரியாக்ட் பண்ணுவோம். அப்படிங்கிறப்போ ஒன்ஸ் உங்களுக்கு இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் எது இல்லைன்னா கண்டிப்பா இந்த ரெசிடென்ஸ் லைனை ரீடெஸ்ட் பண்ண வருவாங்க. அதே உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் இருந்துச்சுன்னா அதை டேப் பண்ணிட்டு மார்க்கெட் மேலே போக வாய்ப்பு இருக்கு. அதாவது இந்த மாதிரி போகவும் வாய்ப்பு இருக்கு. இது வந்து ஃபேர் வேல்யூ கேப். அப்படி இல்லைன்னா ஆர்டர் பிளாக் டேப் பண்ணி போறதுக்குமே வாய்ப்பு இருக்கு. அதுவும் இல்லைன்னா ரெசிடென்ஸ் ஜோனை டேப் பண்ணிட்டு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லைன்னா கீழே உங்களுக்கு அந்த பிரேக் அவுட் பண்றதுக்கு முன்னாடி ஃபேர் வேல்யூ கேப்ஸ் அந்த மாதிரி ஏதாவது கிரியேட் ஆயிருக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்க, இதெல்லாம் ரீவைண்ட் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து நம்ம கசகசன்னு எதுவுமே இருக்க வேண்டாம். நான் உங்களுக்கு சிம்பிளா கிளீனா எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன். ஸோ ஜஸ்ட் எக்ஸாம்பிளுக்கு அதில் உங்களுக்கு ட்ரா பண்ணி காமிச்சேன். இப்போ இந்த இடத்துல ரெசிடென்ஸ் லைன் உங்களுக்கு பிரேக் அவுட் பண்ணிருக்கு பாத்தீங்களா? ஸோ பிரேக் அவுட் பண்ண கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு பெரிய கேண்டிலா கிரியேட் ஆயிருக்கு, அதுவும் கிரீன் கேண்டில். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ண கேண்டில் பாத்தீங்கன்னா ஒரு கிரீன் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அதுக்கு முன்னாடி அதாவது அந்த பிரேக் அவுட் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஜோனுக்குள்ள இருக்கும் பாத்தீங்களா? ஸோ அந்த கேண்டிலுமே கிரீன் கேண்டில் இருக்கு. நெக்ஸ்ட் அந்த கேண்டில் என்ன பாத்தீங்கன்னா ஒரு சின்னதா பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விக் விட்டு ஒரு பாடி வச்ச ஒரு கிரீன் கேண்டில் முடிஞ்சிருக்கு. ஸோ இப்போ இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு பாத்தீங்களா? ஸோ இதுக்குள்ள உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு என்ன நடந்திருக்கு 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோவை நம்ம மார்க் பண்ணியிருக்கோம். ஹை அண்ட் லோவை மார்க் பண்ணதுக்கப்புறம் மேலே இருக்கிற லைன் ரெசிடென்ஸ் லைன், கீழே இருக்கிற லைன் வந்து சப்போர்ட் லைன். ஒன்ஸ் உங்களுக்கு இப்போ வந்து நமக்கு ரெசிடென்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. ஸோ பையர்ஸ் வந்து ஆக்டிவ்ல இருக்காங்க. ஒன்ஸ் நமக்கு அந்த ரெசிடென்ஸ் லைனை பிரேக் அவுட் பண்ணதுக்கப்புறம் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் மார்க்கெட் இதுல என்ன மூவ்மெண்ட் கொடுக்குன்னு பாத்தீங்கன்னா ஸோ ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணதுக்கப்புறம் ஸோ லைட்டா இன்னும் கொஞ்சம் மேலே போயிட்டு திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ண வருவாங்க. ஸோ அப்போ நமக்கு வந்து ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கும். ஒன்ஸ் 30 மினிட்ஸ் கேண்டிலோட அதனால ஹையை வந்து பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. அப்போ இன்னைக்கு டே ஃபுல்லாவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா அப் ட்ரெண்ட்ல இருக்க போகுது. ஸோ இதையுமே நீங்க வந்து ஃபைண்ட் பண்ணிடலாம் ஈஸியா. ஒன்ஸ் உங்களுக்கு வந்து என்ன நடந்திருக்கு 30 மினிட்ஸ் கேண்டிலோட ரெசிடென்ஸ் லைனை பிரேக் பண்ணியிருக்கு. பிரேக் பண்ணிட்டு பிரேக் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் பண்ணிட்டு போயிருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை ரீடெஸ்ட் பண்ணும்போது நீங்க லாங் பொசிஷன் எடுக்கிறீங்க. ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் கீழே வைக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த ரெசிடென்ஸ் ஜோன். ஸோ ஒன்ஸ் வந்து நான் சொல்லியிருப்பேன் ரெசிடென்ஸ் ஜோன் வந்து பிரேக் ஆகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அந்த ரெசிடென்ஸ் ஜோன் ஒன்ஸ் அது பிரேக் அவுட் ஆயிருச்சுன்னா நெக்ஸ்ட் அது சப்போர்ட் ஜோனா சேஞ்ச் ஆயிடும். ஸோ அப்போ இது வந்து இப்போ நமக்கு ரெசிடென்ஸ் ஜோன் இல்லை. ஸோ இது இப்போதைக்கு நமக்கு ரெசிடென்ஸ் ஜோன் இல்லை. இப்போ இதுவுமே நமக்கு சப்போர்ட் ஜோன் தான். ஸோ ஒன்ஸ் நமக்கு அது சப்போர்ட் ஜோனா சேஞ்ச் ஆனதுக்கப்புறம் அங்கே ஃபேர் வேல்யூ கேப் வந்து டச் பண்ணியிருக்காங்க. நம்ம ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணதுக்கப்புறம் என்ட்ரி எடுக்கிறோம். அந்த சப்போர்ட் லைன் கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறோம். அப்படி இல்லைன்னா ஒன்ஸ் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன் ஒரு இது ஃபேர் வேல்யூ கேப் வந்து கிரியேட் ஆச்சுன்னா அதுக்கு முன்னாடி வந்த கேண்டில் ஆர்டர் பிளாக் கேண்டிலாக தான் இருக்கும். ஸோ அந்த ஆர்டர் பிளாக்கையுமே நீங்கள் மார்க் பண்ணுறீங்க. ஆர்டர் பிளாக்கு கீழே ஸ்டாப் லாஸ் வைக்கிறீங்க. ஸோ ஸ்டாப் லாஸ் வந்து உங்களுக்கு எந்த இடத்துல வச்சா கரெக்டாக இருக்குமோ ஸோ நீங்கள் அந்த இடத்துல வைக்கலாம். உங்களுக்கு 3 வாய்ப்பு இருக்கு. ஒன்று ஃபேர் வேல்யூ கேப் கீழே வைக்கலாம், அப்படி இல்லைனா ரெசிடென்ட் அந்த சப்போர்ட் லைனுக்கு கீழே வைக்கலாம், அப்படி இல்லைனா ஆர்டர் பிளாக் கீழே வைக்கலாம். ஸோ நீங்கள் ஸ்டாப் லாஸ் எவ்வளோ வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி தான் டார்கெட் வைக்கணும். அதாவது 1:2 ரேஷியோ தெரியும்ல. ஸோ இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நீங்கள் மேக்ஸிமம் வந்து 1:2 டார்கெட் பண்ணுங்க. ஏன்னா அதுக்கு மேலே நீங்கள் டார்கெட் பண்ணீங்கன்னா போகுமான்னு எனக்கு தெரியல.
நான் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா 1:2 தான் நான் அதிகமாக ரீச் பண்ணியிருக்கேன். ஸோ அதுக்கு மேலே எனக்கு லாஸ் தான் இருக்கு. அதாவது 1:3, 4 ஸோ இந்த மாதிரிலாம் நம்ம எய்ம் பண்ணும்போது, கண்டிப்பா அந்த ஸ்ட்ராட்டஜி லாஸ் குடுக்கறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா, நமக்கு கீழ இந்த இடத்துல ஆர்டர் பிளாக் கீழ ஸ்டாப் லாஸ் வச்சிருக்கோம். என்ட்ரி வந்து ஃபேர் வேல்யூ கேப்ல வச்சிருக்கோம். டார்கெட் 1:2 வச்சிருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் மார்க்கெட் என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் கொஞ்சம் புல் மேல போகும். ஸோ திருப்பி ஃபேர் வேல்யூ கேப் கீழ வரலாம். ஸோ நெக்ஸ்ட் உங்க டார்கெட் ஈஸியா ஹிட் ஆயிரும். ஸோ இந்த ட்ரேட் பார்த்தீங்கன்னா, மார்க்கெட்டோட அந்த டே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கேண்டில் கிரியேட் ஆகுது. அந்த கேண்டிலோட ஹை அண்ட் லோ மார்க் பண்றோம். ஒன்ஸ் ரெசிடென்ஸ் லைன் ஆர் சப்போர்ட் லைன் ஏதாவது ஒண்ணு பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நமக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் இருக்கணும் அந்த இடத்துல. ஒண்ணு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கணும், ஆர்டர் பிளாக் இருக்கணும். அப்படி இல்லைன்னா நான் கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் கிட்டத்தட்ட ஒரு 10 இல்லைன்னா 12 கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் பத்தி உங்களுக்கு சொல்லி கொடுத்துருப்பேன் நினைக்கிறேன் என்னோட சேனல்ல. ஸோ அந்த கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன்ஸ் இப்போ இந்த இடத்துல பாத்தீங்களா ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் இருக்கா? ஸோ இதே இடத்துல உங்களுக்கு ரீடெஸ்ட் பண்ணுது. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் பண்ண வருதுன்னு வச்சுக்கோங்க. ஃபேர் வேல்யூ கேப் எதுவுமே கிரியேட் ஆகல. ஒன்ஸ் இந்த ரெசிடென்ஸ் லைனை பிரேக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் திருப்பி கீழே வரும் பாத்தீங்களா? வெயிட் பண்ணி ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் இல்லைன்னு இமேஜின் பண்ணிக்கோங்க. இருங்க இந்த லைன் நம்ம எடுத்துக்கலாம். ஸோ மார்க்கெட் பார்த்தீங்கன்னா, இதையுமே நம்ம ரிமூவ் பண்ணிடலாம். ஏன்னா இதுவுமே உங்களுக்கு கன்ஃப்யூஸ் ஆயிடும். ஓகே. இப்போ மார்க்கெட் பிரேக் அவுட்ல இருக்கு. கீழ இருக்கிற ரெசிடென்ஸ் லைன் வந்து நமக்கு சப்போர்ட்ஸ் லைனா சேஞ்ச் ஆயிருச்சு. இந்த இடத்துல கேண்டில்ஸ்டிக் ஃபார்மேஷன் அதாவது ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆகல, ஆர்டர் பிளாக்குமே கிரியேட் ஆகல அப்படின்னா, ஒன்ஸ் இந்த ரெசிடென்ஸ் லைனை உங்களுக்கு வந்து டேப் பண்ணும் பார்த்தீங்களா? ஸோ ரீடெஸ்ட் பண்ணும்போது 3 ஒயிட் சோல்ஜர் அப்படி இல்லைன்னா ஹேமர் கேண்டில் இல்லைன்னா எங்கல்ஃபிங் கேண்டில் ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேண்டில் ஸ்டிக் ஃபார்மேஷன் கன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். இப்போ எங்கல்ஃபிங் கேண்டில்னு வச்சுக்கிட்டிங்கன்னா ஸோ மார்க்கெட் இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் வருதுன்னு வச்சுக்கோங்க. ஸோ மேலே போயிருச்சு. மேலே போயிட்டு ரீடெஸ்ட் பண்ணுறதுக்காக மார்க்கெட் இப்போ டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கு. ஸோ ஒன்ஸ் அந்த டவுன் ட்ரெண்ட் வந்து இந்த ரெசிடென்ஸ் லைனாக இருந்த சப்போர்ட்டாக வச்சுல ஸோ ஒன்ஸ் அதை ரீடெஸ்ட் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் அந்த இடத்துல கடைசி கேண்டில் க்ளோஸ் ஆகும். நெக்ஸ்ட் கிரியேட் ஆகிற கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு புல்லிஷ் கேண்டிலா இருக்கும். அதாவது இதுக்கு முன்னாடி வந்து ரெட் கேண்டிலை விட ஒரு பெரிய கிரீன் கேண்டிலா இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல என்ன நடந்திருக்கு? புல்லிஷ் எங்கல்ஃபிங் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த புல்லிஷ் எங்கல்ஃபிங் நடந்ததுக்கப்புறம் நீங்க என்ட்ரி எடுப்பீங்க. ஸ்டாப் லாஸ் வந்து எங்கல்ஃபிங் கேண்டில் கீழே வச்சுட்டு டார்கெட் சேம் தான் 1:2. ஸோ இதே மாதிரி தான். இப்போ இதே இடத்துல எங்கல்ஃபிங் இல்லை 3 ஒயிட் சோல்ஜர், ஹேமர் கேண்டில் அப்படி இல்லைன்னா தோஜி கேண்டில் வேற வந்து ட்வைசர் பாட்டம். ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு கேண்டில்ஸ்டிக் பேட்டர்ன் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாலுமே நீங்க என்ட்ரி எடுக்கலாம். இந்த ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு சிம்பிள் ஸ்ட்ராட்டஜி தான். ஸோ நீங்க ரொம்ப வந்து எஃபோர்ட் போட்டு இந்த ஸ்ட்ராட்டஜியை பார்க்கணும் அதெல்லாம் அவசியமே இல்லை. இதுலயுமே பாத்தீங்கன்னா ஒரு கன்சிஸ்டன்ஸ் கண்டிப்பா இருக்கணும். நீங்க வந்து இப்போ இந்த ட்ரேடு பாத்தீங்கன்னா ஸ்ட்ராட்டஜி ரொம்ப ஈஸியா இருக்கு. டக்குன்னு நம்ம அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி டே ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் அனலைஸ் பண்ணி எந்த சைட் பிரேக் ஆகுதோ அந்த சைடு என்ட்ரி எடுத்துடலாம் அப்படின்லாம் நீங்க திங்க் பண்ணுவீங்க. நான் சொல்லும் போது உங்களுக்கு ஈஸியா தெரியும். ஆனா ரியல்ல பண்ணும்போது கன்ஃபார்ம் உங்களுக்கு லாஸ் ஆயிரும். நான் ஏன் அப்படி சொல்றேன்னா பிராக்டிஸ் இல்லாம உங்களுக்கு எந்த ரிவார்டுமே கிடைக்காது. அதுவும் இல்லாம இந்த ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்றதுக்கு உங்களுக்கு ஒரு நல்ல வாய்ப்புமே இருக்கு. எப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ டெய்லியுமே வச்சுக்கோங்களேன். இப்போ வந்து மந்த் 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு பாத்தீங்களா? மந்த் 1ல இருந்து 30 வரைக்கும் இருக்கு. ஸோ 30 டேஸ் இருக்கு. 30 டேஸ்மே நீங்க என்ன பண்றீங்கன்னா ஓகே மார்னிங் வந்து 9:15ல இருந்து 9:40 வரைக்கும் நீங்க ஃப்ரீயா இருப்பீங்கன்னா லைவ் மார்க்கெட்லயும் நீங்க ட்ரேட் எடுங்க. அதாவது இப்போ இன்னைக்கு கூட இப்போ எடுத்துக்கோங்களேன். ஸோ இப்போ கரண்ட்ல இன்னைக்கு இந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில். இன்னைக்கு 9:15ல இருந்து 9:45 வரைக்கும் இந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. இதோட ஹை அண்ட் லோவை இப்போ நான் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி மார்க் பண்ணிட்டு ஸோ நெக்ஸ்ட் வெயிட் பண்ணுங்க. ஸோ ஃப்ரீயா இருந்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க. அப்படி இல்லைன்னா உங்க ஒர்க்கை பார்த்துட்டு ஒரு 1/2 மணி நேரம் இல்லைன்னா 1 ஹவர் கழிச்சு ரிட்டர்ன் வாங்க. அப்போ என்ன நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா ஸோ ஒன்ஸ் ஏதாவது ஒரு சைடு இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆயிருக்கும். ஸோ ஒன்ஸ் இந்த மாதிரி பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு ஏதாவது கன்ஃபர்மேஷன் இருக்கான்னு பாருங்க. ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் ஏதாவது இருக்கான்னு பாருங்க. ஜஸ்ட் அது இப்போ இந்த இடத்துல ஃபேர் வேல்யூ கேப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஸோ அந்த ஃபேர் வேல்யூ கேப்பை கிரியேட் பண்ணிட்டு எப்படின்னா இந்த லாங் பொசிஷன் அதாவது நீங்க இது ஷார்ட் பொசிஷன் நீங்க என்ன பண்ணணும்னா ரியல் அமௌண்ட்லாம் போடணும் எந்த அவசியமே இல்லை. ஸோ ஜஸ்ட் இந்த ஃபேர் வேல்யூ கேப் எடுக்கிறீங்க, ஷார்ட் பொசிஷன் வைக்கிறீங்க, ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா இந்த சப்போர்ட் லைனுக்கு மேலே வைக்கிறீங்க, டார்கெட் 1:2 வைக்கிறீங்க. ஸோ அளவு இந்த ஸ்ட்ராட்டஜியோட ப்ராக்டிஸ் அதாவது நீங்க டெய்லியுமே பண்ண போற அந்த ப்ராக்டிஸ் முடிஞ்சுது. ஸோ இதுக்கு நீங்க இன்வெஸ்ட் பண்ண போறது என்னன்னு பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1 ஹவர் ஆர் 2 ஹவர் ஸோ இவ்வளோதான் இன்வெஸ்ட் பண்ண போறீங்க டைம். ஸோ இந்த மாதிரி நீங்க ஒன்ஸ் செட் பண்ணிட்டு மார்க்கெட்டை க்ளோஸ் பண்ணிட்டு நீங்க வெளியே போயிருங்க. அதுக்கப்புறம் நீங்க நைட்டு திருப்பி ஃப்ரீ ஆகிட்டு வருவீங்கல்ல. ஸோ அந்த டைமிங்ல மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணி பாருங்க. மார்க்கெட் என்ன மூவ்மெண்ட் கொடுத்துருக்கு, ஸோ கரெக்டாக தான் மார்க்கெட் போயிருக்கா, ஸோ இங்கேருந்து ஃபேர் வேல்யூ கேப் டேப் பண்ணி கீழே போயிருக்கா, அப்படி இல்லைன்னா ஃபுல்லாக திருப்பி மேலே போயிட்டு பிரேக் அவுட் பண்ணியிருக்கா அப்படிங்கிறத செக் பண்ணுங்க. ஸோ டெய்லியுமே இது எப்படின்னா நீங்க ஒரே நாள்ல ஃபுல்லா ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா சத்தியமா வேஸ்ட் என்ன கேட்டீங்கன்னா. ஏன்னா அது பார்க்கும்போது ஒரு என்டர்டைன்மெண்ட்டா இருக்கும். ஸோ 1 ஆர் 2 டேஸ்ல அது உங்களுக்கு போரிங் ஆயிரும். ஸோ டெய்லியுமே இது பார்த்தீங்கன்னா டெய்லி ரொட்டீன் மாதிரி இருக்கும் உங்களுக்கு. ஸோ டே ஃபர்ஸ்ட்ல இருந்து வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ இந்த மந்த் வந்து இது ஆகஸ்ட் 15 சரியா தெரியல 5 4 இருக்கு. ஸோ இப்போ இன்னையிலேருந்து ஆரம்பிக்கிறதுன்னு வச்சுக்கோங்களேன்.
ஸோ இன்னைக்கு ஸ்கிப் பண்ணிருங்க. இப்போ இந்த வீடியோ நான் அப்லோட் பண்ணி அடுத்த நாள், அதாவது நாளைக்கு 9:15 நீங்கள் வந்து மார்க்கெட்டை பார்க்குறீங்க. 9:15லேருந்து 9:45 ஒரு கேண்டில் கிரியேட் ஆகுது, 30 மினிட்ஸ் கேண்டில். ஜஸ்ட் அனலைஸ் பண்ணுறீங்க, அந்த டே க்ளோஸ் முடிஞ்சுது. ஒரு நாள் நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ 2வது நாள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, 3வது நாள் இதே மாதிரி ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு ஸ்ட்ராட்டஜியை ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, இந்த ஸ்ட்ராட்டஜி ஒர்க் ஆகுது, நம்ம ரியல் அமௌண்ட் போட்டு ப்ராஃபிட் எடுக்க முடியுதான்னு பார்க்கலான்னு சொல்லி ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதில் நீங்கள் லாஸ் ஆனீங்கன்னா தப்பே இல்லை, லாஸ் பண்ணதில் தப்பு இல்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா நீங்கள் 1 மந்த் ப்ராக்டிஸ் எடுத்திருக்கீங்க, ப்ராக்டிஸ் எடுத்ததுக்கு அப்புறம் தான் லாஸ் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதில் மிஸ்டேக்கே கிடையாது. அதே நீங்கள் ப்ராக்டிஸே பண்ணாமல் ஸ்ட்ராட்டஜி புரிஞ்சிச்சுன்னு சொல்லி அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா அது கேம்பிளிங், வேஸ்ட் தான், அது ஏமாத்துற வேலை தான். ஒரு சின்னதாக உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷன் கொடுக்குறேன்னு இதை வச்சுக்கோங்களேன். ஸோ அதாவது என்னன்னு பார்த்தீங்கன்னா, ப்ரூஸ்லி தெரியும் உங்களுக்கு. ஸோ ப்ரூஸ்லியோட ஒரு குவாய்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, எனக்கு ஆப்போசிட்டில் இப்போ நான் தான் ப்ரூஸ்லின்னு வச்சுக்கோங்களேன். ஸோ எனக்கு ஆப்போசிட்டில் நிற்கிற ஒரு மேன் எப்படின்னா, அவர் வந்து 1000 வித்தை, அதாவது ஒரு ஸ்ட்ராட்டஜி இல்லை, 1000 ஸ்ட்ராட்டஜியை கற்று வச்சிருக்காரு. அப்படிங்கிறப்போ நான் அவரை பார்த்து பயப்பட மாட்டேன். ஏன்னா அவர்கிட்ட 1000 ஸ்ட்ராட்டஜி இருந்தாலுமே எந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்த போறாருன்னா அவருக்கே தெரியாது. ஏன்னா ஒவ்வொரு ஸ்ட்ராட்டஜியும் என்ன பயன்படுத்து, நான் என்ன யூஸ் பண்ண சொல்லி அவரை வந்து கன்ஃபியூஸ் பண்ணும். அதே எனக்கு முன்னாடி ஒரே ஸ்ட்ராட்டஜியை 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா அவரை பார்த்து நான் பயப்படுவேன். அப்படிங்கிற மாதிரி ப்ரூஸ்லி ஒரு குவைட் கொடுத்துருப்பாரு. ஏன்னா ஒரே ஸ்ட்ராட்டஜியை அவர் 1000 டைம் ப்ராக்டிஸ் பண்ணியிருக்காருன்னா அப்போ அவர் எந்த அளவுக்கு மாஸ்டர் பண்ணியிருப்பாருன்னு பார்த்துக்கோங்க அந்த ஸ்ட்ராட்டஜியை. ஸோ அதே மாதிரி தான் நீங்க ஒரு ஸ்ட்ராட்டஜியை 1 மந்த் ஆர் 2 மந்த் கன்சிஸ்டன்ஸா நீங்க இப்போ டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் இருக்கு. ஸோ ஒன்ஸ் நீங்க ஒரு ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா ஒரு குறிப்பிட்ட நேரம் கழிச்சு கண்டிப்பா உங்களுக்கு ரிவார்டு கிடைக்கும். அது எந்த ஒர்க்கா இருந்தாலும் சரி, ரிவார்டு கிடைக்காம இருக்க வாய்ப்பே இல்லை. ஸோ இப்போ எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம். இப்போ நான் உங்களுக்கு ரியல் சார்ட்லயுமே நான் உங்களுக்கு எக்ஸாம்பிள் ரியலா நடந்ததை காட்ட போறேன். இப்போ பின்னாடி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சார்ட்ல பார்த்தீங்கன்னா ரீப்ளேன் இருக்கு பார்த்தீங்களா. ஸோ இது கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸா இருக்கும், தப்பா எடுத்துக்காதீங்க. இப்போ நான் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே அந்த க்ரோ அப் இருக்கு பார்த்தீங்களா, நிஃப்டி 50 தான் நான் இப்போ எடுத்து வச்சிருக்கேன். நிஃப்டி 50 சார்ட்ல நான் ரீவைண்ட் பாரை யூஸ் பண்ணி ஒரு கட்டத்துக்கு மேலே கேண்டில்ஸ் ஃபுல்லாக கட் பண்ணி, ஸோ நான் உங்களுக்கு லைவாக கேண்டில் ரன் ஆகிற மாதிரி உங்களுக்கு நான் ஷோ பண்ண போகிறேன். ஸோ அந்த ரீப்ளேங்கிறது மட்டும் கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிடுங்க, அதை பார்க்காதீங்க. இப்போ இந்த இடத்துல வந்து நான் உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணி காட்டுறேன் பாருங்களேன். இப்போ இந்த இடத்துல கடைசியாக இந்த இடத்துல ஒரு கேண்டில் இருக்கு பாருங்களேன். ஸோ இந்த கேண்டில் வந்து எந்த டேட்ல கிரியேட் ஆயிருக்குன்னா ஏப்ரல் 13 மண்டே, அதாவது திங்கட்கிழமை ஏப்ரல் 13ஆம் தேதி இந்த கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ இந்த கேண்டில் நான் வந்து ரீவைண்ட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில் தான். இந்த 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையையும் லோயையும் இப்போ நம்ம மார்க் பண்ணிக்கலாம். ஸோ இது ஹை, இது லோ. நெக்ஸ்ட் இது நம்ம பார்த்துட்டோமா. ஸோ 30 மினிட்ஸ் கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு தோஜி கேண்டில் ஃபார்மேஷனில் கிரியேட் ஆயிருக்கு. நெக்ஸ்ட் நம்ம மாற்ற போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா 15 மினிட்ஸ் கேண்டில் ஃபார்மேஷன் மாற்றணும். இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு என்ன தெரியுது. ஸோ ஒன்ஸ் ஃபர்ஸ்ட் கேண்டில் வந்து ஒரு தோஜி ஃபார்மேஷனில் இருக்கு. செகண்ட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பையர்ஸ் வந்து ஆக்டிவ் ஆயிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஜஸ்ட் செக் பண்ணுறதுக்காக மட்டும் தான் 15 மினிட்ஸை பார்க்க போகிறோம். வெயிட் பண்ணுங்க, லைட்டாக அதை மூவ் பண்ணிட்டேன். ஓகே, நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போகிறது 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ இதுதான் நம்ம ஃபைனலாக சேஞ்ச் பண்ண போகிற அந்த டைம் ஃப்ரேம். ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா இந்த ஹை அண்ட் லோக்குள்ளேயே தான் ரன் ஆகுது. ஸோ இப்போ நான் மார்க்கெட்டை வந்து ப்ளே பண்ண போகிறேன், எப்படி மூவ் ஆகுதுங்கிறத வெயிட் பண்ணி பாருங்க. ஓகே, இது ப்ளே ஆகட்டும். ஓகே, இந்த இடத்துல பாருங்களேன். ஸோ ஒன்ஸ் இது வந்து 30 மினிட்ஸ் கேண்டில். இப்போ நான் வந்து திருப்பி 30 மினிட்ஸ் வச்சு உங்களுக்கு எக்ஸ்பிளைனுக்காக காட்டுறேன். இந்த இடத்த பாருங்க, ஃபர்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில், அதாவது 9:15க்கு ஆரம்பிச்ச கேண்டில், இது 9:45க்கு ஆரம்பிச்ச கேண்டில். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா 10:15. ஸோ 10:15க்கு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பன் ஆன 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹையை பிரேக் பண்ணிருச்சு. ஓகேவா. ஸோ நெக்ஸ்ட் திருப்பி நம்ம 5 மினிட்ஸ் வந்துக்கலாம். இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். உங்களுக்கு நான் சொன்ன மாதிரி ஈஸியான ஒரு கான்செப்ட் நடந்திருக்கு. இப்போ இந்த இடத்துல நமக்கு வந்து நான் என்ன சொல்லியிருந்தேன், ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வேணும். அப்படி இல்லைன்னா பிரேக் அவுட் நடக்கிற இடத்துல நமக்கு ஏதாவது ஃபேர் வேல்யூ கேப் ஏதாவது கன்ஃபர்மேஷன் வந்துருக்கணும். ஸோ இந்த இடத்துல நமக்கு எங்கே பிரேக் அவுட் நடந்திருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த இடத்துல நமக்கு பிரேக் அவுட் நடந்திருக்கு. ஸோ ஒன்ஸ் இந்த இடத்துல பிரேக் அவுட் நடந்ததுக்கப்புறம் அந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். அந்த இடத்துல கரெக்டாக உங்களுக்கு ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஸோ உங்கள் ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா. ஸோ ஒன்ஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் இந்த இடத்துல நம்ம வந்து நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து ஓகே, ஒன்ஸ் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆனதுக்கப்புறம் நம்ம எதிர்பார்த்த மாதிரி ஒரு ஃபேர் வேல்யூ கேப்மே கிரியேட் ஆயிடுச்சு. இப்போ இந்த இடத்துல நான் வந்து என்ட்ரி எப்படி எடுப்பேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்ஸ் எனக்கு வந்து பிரேக் அவுட் ஆயிடுச்சு. பிரேக் அவுட் ஆன இடத்துல கரெக்டாக ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அதாவது ஒரு வேலிடான ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. அப்போ மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட் போக போகுது. ஸோ நம்ம ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு நம்ம ஸ்ட்ராட்டஜி வந்து நம்ம கிட்ட என்ன சொல்லுதுன்னு பார்த்தீங்கன்னா, ஓகே மார்க்கெட் அப் ட்ரெண்ட் போக போகுதுன்னு சொல்லி நம்ம ஸ்ட்ராட்டஜி நமக்கு வந்து ஒரு இன்ஃபார்ம் கொடுத்துருச்சு. நெக்ஸ்ட் நான் வந்து ஃபேர் வேல்யூ கேப்ல என்ட்ரி எடுப்பேன். ஸ்டாப் லாஸ் பார்த்தீங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப் கீழே
டார்கெட் 1:2. ஸோ 1:2க்கு மேலே நான் இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் ஏம் பண்ண மாட்டேன். ஏன்னா எனக்கு அதில் வந்து நம்பிக்கை இல்லை. ஸோ நான் ரிஸ்க்குமே எடுக்க மாட்டேன். ஏன்னா இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் பொறுத்தளவுக்கு 1:2 தான் மேக்ஸிமம் ஹிட் ஆக வாய்ப்பு இருக்குது. இப்போ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்களேன். ஸோ நான் சொல்லியிருப்பேன் ஃபேர் வேல்யூ கேப் பார்த்தீங்கன்னா 3 கேண்டில் ஃபார்மேஷனில் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். ஸோ ஒன்ஸ் இந்த 3 கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் வந்த கேண்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ரெட் கேண்டில் ஃபார்மேஷன் டோஜி கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்த கேண்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணிட்டு திருப்பி மேலே போயிருக்கு மார்க்கெட் ஒரு விக் விட்டு. ஸோ ஃபேர் வேல்யூ கேப் இந்த இடத்துல டேப் ஆயிருக்கு. டேப் ஆகி வேலிடுமே ஆயிருக்கு. ஸோ திருப்பி இந்த ஃபேர் வேல்யூ கேப் வந்து டேப் பண்ண வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த ஃபேர் வேல்யூ கேப்பை பிரேக் பண்ணிட்டு போக வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னைக்கு ஃபுல்லாகவே மார்க்கெட் பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரத்துக்கு மார்க்கெட் இந்த லைனுக்கு மேலே தான் ரன் ஆக போகுதுங்கிற ஒரு கன்ஃபர்மேஷன் கிடச்சிருச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் வந்து மார்க்கெட்டை ரன் பண்ணுறேன். எப்படி மூவ் ஆகுதுன்னு நீங்களே பாருங்க. ஸோ திருப்பி ஃபேர் வேல்யூ கேப்பை டேப் பண்ணியிருக்கு. மார்க்கெட் அப் ட்ரெண்ட் நோக்கி மேலே போய்கிட்டு இருக்கு. ஸோ டார்கெட் பக்கத்தில் போயிட்டு திருப்பி கீழே இறங்கியிருக்கு. ஸோ அந்த இடத்துல ரிஜெக்ஷன் ஆகிட்டே இருக்கு பாருங்க. ஸோ இந்த இடத்துல நல்லா நோட் பண்ணி பாருங்க. நம்ம டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுதா? ஸோ இந்த இடத்துல நம்ம டார்கெட் ஈஸியாக ஹிட் ஆயிடுச்சு. ஸோ இப்போ நம்ம என்ட்ரி வந்து எப்படி எடுத்துருக்கோம்னு உங்களுக்கே தெரியும். மார்னிங் பார்த்தீங்கன்னா 9:15லேருந்து 9:45. ஸோ இந்த டைமிங்குள்ளே ஓப்பன் ஆன 30 மினிட்ஸ் கேண்டிலோட ஹை அண்ட் லோ எடுத்திருக்கோம். நெக்ஸ்ட் வந்து 1/2 மணி நேரம். அதுக்கு அடுத்து அதாவது 9:45 9:45னா 10:25க்கு வந்து நெக்ஸ்ட் 30 மினிட்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு. அடுத்து மூணாவது ஒரு 30 மினிட்ஸ் கேண்டில் கிரியேட் ஆயிருக்கு பார்த்தீங்களா? ஸோ அந்த கேண்டில் தான் நமக்கு வந்து இந்த லைனையே பிரேக் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒன்ஸ் அந்த லைனை பிரேக் அவுட் பண்ணக்கப்புறம் நம்ம 5 மினிட்ஸ் சேஞ்ச் பண்ணக்கப்புறம் நமக்கு இந்த இடத்துல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆயிருக்கு. ஒன்ஸ் அந்த ஃபேர் வேல்யூ கேப் கிரியேட் ஆனதுக்கப்புறம் நம்ம என்ட்ரி எடுத்திருக்கோம். ஸ்டாப் லாஸ் ஃபேர் வேல்யூ கேப் கீழே வச்சிருக்கோம். டார்கெட் 1:2 வச்சிருந்தோம். நம்ம டார்கெட் என்ட்ரி எடுத்த டைமிங் பார்த்தீங்கன்னா 10:35க்கு என்ட்ரி எடுத்திருக்கோம். ஹிட்டான டைமிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா 11:35. கரெக்டாக 1 ஹவரில் நம்ம ட்ரேட் எடுத்து ட்ரேடுமே ஹிட் ஆயிடுச்சு பாருங்க. ஸோ அவ்வளவுதான், சிம்பிளாக முடிஞ்சிருச்சு. ஸோ ஞாபகத்தில் வச்சுக்கோங்க, இந்த 30 மினிட்ஸ் கேண்டில் ஸ்ட்ராட்டஜியை பொறுத்தளவுக்கு 1:2 மட்டுமே ஏம் பண்ணுங்க. அதுவும் இல்லாமல் ரொம்ப ஈஸியாக இந்த கேண்டில்ஸ்டிக் ஸ்ட்ராட்டஜியை பார்க்கும்போது ரொம்ப ஈஸியாக தெரியும் உங்களுக்கு. ஆனால் நீங்கள் ரியல் சார்ட் போனால் தான் அது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்னு தெரியும். அதனால நீங்கள் ஈஸியாக இருக்குன்னு டக்குன்னு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணிக்காதீங்க. நான் சொன்ன மாதிரி தான் ப்ரூஸ்லியோட குவைட் மாதிரி தான். எப்படின்னா ஒரு ஸ்ட்ராட்டஜியை தொடர்ந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. 1 மந்த் ஆர் 2 மந்த் இல்லைன்னா ஒரு 100 தடவை இல்லைன்னா 50 தடவையாவது ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஒன்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறம் தான் உங்களுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் கிடைக்கும். ஓகே, நம்மளால இந்த ஸ்ட்ராட்டஜியை வந்து ஃபைன் பண்ண முடியுது. நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜி பண்ற வே வந்து கரெக்டாக தான் இருக்கு. நம்மளால இப்போ ட்ரேட் எடுத்தா ப்ராஃபிட் ஆக முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை வரும் பார்த்தீங்களா? ஸோ அந்த ஸ்டேஜில் மட்டும் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி ட்ரேட் எடுங்க. அப்படி அந்த மாதிரி ஸ்டேஜ்லேயும் உங்களுக்கு லாஸ் ஆச்சுன்னா அது லாஸ் இல்லை. நான் ஏன் சொல்றேன்னா, இப்போ நீங்க ஒரு ஸ்கூல் காலேஜ் போறீங்கன்னா இப்படி 1 இயர்க்கு நீ ஃபீஸ் கட்டுற பார்த்தீங்களா? ஸோ அதே மாதிரி தான் இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்க மாஸ்டர் பண்றதுக்காக ஜஸ்ட் ஃபீஸ் கட்டுறீங்க. ஸோ அது லாஸ் கிடையாது. லாஸா பார்த்தீங்கன்னா அது லாஸ். அதை நீங்க வந்து இந்த ஸ்ட்ராட்டஜிக்கான ஒரு ஃபீஸ்ன்னு நீங்க வந்து ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்னு நினைச்சீங்கன்னா அது உங்களுக்கு லாஸா தெரியாது. ஓகே, நான் ப்ராக்டிஸ் பண்ணேன், ப்ராக்டிஸ் பண்ணக்கப்புறமா நான் அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணி லாஸ் பண்ணியிருக்கேன்னா இன்னும் என்கிட்ட ஏதோ ஒரு மிஸ்டேக் இருக்கு. ஸோ அதை நான் இன்னும் சரி பண்ணிட்டேன்னா என்னால் திருப்பி இதில் ப்ராஃபிட் எடுத்துட முடியுங்கிற ஒரு என்கரேஜ்மெண்ட்லேயே இருங்க. ஸோ டிசப்பாயின்மெண்ட்டாக மாறிடாதீங்க. இந்த ஸ்ட்ராட்டஜி உங்களுக்கு ஈஸியாக புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை நீங்கள் டெய்லியுமே ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஒர்க் ஆக ஆரம்பிச்சதுன்னா கண்டிப்பாக நீங்கள் என்னோட வீடியோக்கு வந்து கமெண்ட் பண்ணணும். ஓகே, தேங்க்யூ கைஸ், பை.